வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா வீட்டில் கார்டன் டூர் தான் உங்ககிட்ட காட்ட போகிறேன். அம்மா வீட்டில் என்னென்ன மரம் செடி கொடிகள்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோஸில் வரும். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வீடியோவில் என்னென்ன இருக்குதுன்னு தெரியும். இப்போது வாங்க உங்களுக்கு கார்டனை சுற்றி காட்டுறேன். ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா வந்து மாட்டுக்கு கஞ்சி தண்ணி வச்சிட்ருக்காங்க. சரி சொல்லுமா, அதில் என்ன நம்ம கலந்துருக்க? தீவனம், புண்ணாக்கு, உளுந்து பொட்டு, உளுந்து பொட்டு, அந்த உளுந்தோட தோல் பொட்டு, தவிடு தவிடு, கஞ்சி தண்ணி. இது குடித்தா மாட்டுக்கு என்ன நன்மை? பால் நிறையா கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அம்மா வந்து மாட்டுக்கு வந்து கஞ்சி தண்ணி வச்சிட்ருக்காங்க தவிடில் கலந்து. முன்னாடி இருந்து காட்டுறவங்கக்கிட்ட அம்மா வீட்டில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் முன்னாடி இருந்து உங்கள்கிட்ட காட்டுறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா அம்மாவோட ஸ்ட்ரீட்டு. இது வந்து ஊருக்குள்ளார போகிற இடம். முன்னாடி வந்து நம்ம வீட்டு குப்பை கொட்டுற இடம் இது தான். இங்கே ஒரு முருங்கை மரம் இருக்குது. இந்த சைடில் பார்த்திங்கன்னா இதுதான் உள்ள என்ட்ரி ஆகிற மெயின் ரோடு. அம்மா வீடு பார்த்துக்குங்க, இப்படி தான் இருக்கும். டாமி, பேக் சைடில் பாருங்கள் எவ்வளோ தென்னை மரம் இருக்குன்னு. இங்கே கொஞ்சம் மணல் கொட்டி வச்சுருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு மாமரம் இருக்குது. இப்படியே நம்ம உள்ளே போனோன்னா ஃபுல்லாக கார்டன் தான் வரும். மாடை எங்கே ஓட்டிகிட்டு போகிற? மேயறதுக்கா? சரி போ. இங்கே தான் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து மாடு கட்டி போட போகிறாங்க. காலையிலே பார்த்தீங்கன்னா ஒரு 9 மணி போல் இப்போ ஓட்டிகிட்டு போகிறாங்க கட்டி போடுறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அம்மா வந்து மாடை ஓட்டிகிட்டு வந்துருக்குறாங்க. எங்கே வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வயலில் கட்டுறதுக்கு தான் வந்திருக்காங்க. இங்கே இருக்காங்க பாருங்கள். இதுலேருந்து எவ்வளோ நேரமா மாடு கட்டி கிடக்கும் மேயறதுக்கு? 5 மணி வரைக்கும் மேயுமா. கட்டி போட்டுருவாங்க. கயிறு கையில் எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள். சரி கட்டிட்டு வாங்க. 5 மணி வரைக்கும் இங்கே மேயும். நம்ம வீடை காட்டுறோம் பாருங்க. நம்ம வீட்டுக்கு முன்னாடியே தான் அம்மா வந்து மாடு கட்டுறதுக்கு போகிறாங்க. இங்கே ஃபுல்லாக விவசாயம் கிடையாது. டாமி வா, டாமி வா. இங்கே வருங்க, இங்கே வருங்க. போ 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 போ. போதும் போதும் போதும். அம்மா அங்கே போகிறாங்க மாடு கட்டுறதுக்கு. டாமி என் கூட இருக்கார். இப்போ நம்ம இந்த வழியாக போனோம்னா பார்த்தீங்கன்னா இங்கே மாமரம் இருக்குது. அம்மா வீட்டிலோட என்ட்ரன்ஸ் இது, தோட்டத்துக்கு வர என்ட்ரன்ஸு. இங்கே என்னென்ன செடி இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள். செம்பருத்தி இருக்குது, கொய்யா மரம் இருக்குது, கொய்யா காய் காய்ச்சிருக்கு. இங்கே ஒரு மாமரம். இதுதான் பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு என்ட்ரன்ஸில் இருந்தது. இங்கே ஒரு இலந்த மரம் இருந்துச்சு, அதை ஃபுல்லாக வெட்டி அங்கே போட்டாங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா அக்கா வீடு. அக்கா வீடு. இப்போ இங்கேருந்து நம்ம வந்தோம்னா இது அக்கா வீடு. அந்த மெத்த வீடு பார்த்தீங்கன்னா என்னோடய வீடு. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கோழிக்கூடு இங்கே தான் வச்சுருக்குறாங்க. எப்படி கோழிக்கூடு செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள். இது உள்ள தான் கோழியை வந்து அடைச்சி இந்த ஹாலோ பிளாக் கல்லில் போட்டு மூடி வச்சுருவாங்க. கோழி கூடுக்கு அந்தாண்ட பார்த்தீங்கன்னா வைக்கல், மாட்டுக்கு வைக்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தொடப்பம் சீவி போட்டிருக்குறாங்க. தொடப்பம் சீவி போட்டிருக்காங்க. இதை அடுப்பு பற்ற வைக்க யூஸ் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா சாணி அள்ளுற கூடை. அம்மா வந்து இதில் தான் சாணிலாம் அள்ளிட்டு போயிட்டு நாங்கள் ரோட்டுக்கிட்ட காமிச்சோம் பார்த்தீங்களா, அங்கே தான் குப்பை கொட்டுவாங்க. இது மாட்டுக்கு வைக்க போடுறதுக்கு, மாடு கட்டுறதுக்கு இந்த ஷெட்டு வந்து இறக்கிருக்காங்க. டமி
இப்போ இது அக்கா வீடு, அது மெத்த வீடு என்னோடய வீடு. இங்கே தான் கண்ணுக்குட்டி கட்டியிருக்கோம், அங்கே மாடு கட்டியிருக்கோம். கண்ணுக்குட்டி இங்கே நிற்கிது, மாடை கொண்டு போய் அம்மா அங்கே கட்ட போயிருக்காங்க. கண்ணுக்குட்டி இங்கே நிற்கிது. நெக்ஸ்ட்டு இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வைக்க தான் ஷெட்டு இறக்கியிருக்கோம். இங்கே அடுப்பு எரியறதுக்கு குச்சி போட்டு வச்சுருக்குறாங்க. இந்த குச்சி அங்கே எடுத்து போட்டு தான் அடுப்பு பற்ற வைப்பாங்க. அம்மா வீட்டில் பார்த்திங்கன்னா கோழிலாம் இருக்குது. அப்புறம் இந்த சைடில் பார்த்திங்கன்னா அக்காவோட வாஷிங் மிஷினு, பாத்ரூமு. இந்த 3 சென்டில் கட்டியிருக்கிற மெத்த வீடு என்னோடய வீடு. இந்த இடத்துல வீடு கட்டுறதுக்கு போட்டிருந்த ஜல்லிலாம் இருக்குது. இங்கே பாத்ரூம் இருக்குது, சீட்டி போட்ட பாத்ரூம் தான். இங்கே பார்த்திங்கன்னா சாப்பாடு வெந்துட்டுருக்கு. இங்கே தான் பார்த்திங்கன்னா விரவு குச்சிலாம் இங்கே தான் கிடக்கும். அம்மா இங்கே தான் வந்து சமைப்பாங்க. நெக்ஸ்ட்டு மெத்த வீட்டு முன்னாடி ஃபுல்லாக பாருங்கள், வீட்டுக்கு பின்னாடி தென்னை மரமாக வச்சாச்சு. தென்னை மரத்தில் எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள். நம்ம வீட்டுக்கு வர்ற தேங்காய், இளநீ எல்லாமே இங்கேருந்து தான் வரும். இந்த மரம்லாம் அம்மா மேரேஜ் பண்ணிக்கிட்டது அப்புறம் தான் வச்சான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு எலுமிச்சை மரம் இருக்குது, எலுமிச்சங்காய் காய்ச்சிருக்கு. இங்கே ஒரு மாமரம் இருக்குது. இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக குச்சி தான் அடுக்கி வச்சுருக்குறாங்க. இது மெத்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு பாத்ரூம் கட்டலான்ட்டு ஸ்லாப் போட்டிருக்காங்க, இன்னும் கட்டலை. இந்த சைடு ஃபுல்லாக வெறும் மாங்கன்னா இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா தப்பி வந்த செடி தான் எல்லாமே. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எல்லாமே கார்டன் தான். மெத்த வீட்டுக்கு பின்னாடி 3 சென்ட் இருக்குதுன்னு சொன்ன பார்த்திங்களா, அங்கே இருக்குது. அது வந்து என்னோடய தங்கச்சி பேரில் எழுதியிருக்கிறாங்க. எங்கள் 3 பேருக்குமே அப்பா வந்து 3 சென்ட் வந்து எழுதி வச்சிட்டாரு. அந்த 3 சென்டில் நான் மெத்த வீடு கட்டியிருக்கேன், அக்கா சீட்டி போட்டிருக்கிறாங்க. அப்போது கட்டிட்டா, இப்போ வந்து அக்கா சிம்பிளாக சீட்டி ஸ்லாப் போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே என்னென்ன இருக்குன்ட்டு காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாக வந்து தென்னை மரம் தான் இருக்குது அம்மா வீட்டில். அங்கே பார்த்திங்கன்னா விறகடுப்பில் சாதம் வெந்துட்டுருக்கு. அம்மா பார்த்திங்கன்னா கொல்லைக்கு வந்து மாடு கட்ட போயிருக்காங்க, இன்னும் வரல. நெக்ஸ்ட்டு வந்து உள்ளார காட்டுறேன். இது உள்ளார போய் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன், வாங்க போகலாம். இங்கே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய விறகு தான் வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் பொழந்து கோடாலி போட்டு பொழந்து தான் இதை வந்து அடுப்பு வந்து எரிய வைப்பாங்க. எல்லாமே முந்திரி, வேப்ப மரம், தேக்கு அந்த மாதிரி இருக்குது. இது உள்ளார வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நம்ம இன்ஜினுக்கு இறக்க வேண்டிய டீசல் கேனெல்லாம் இங்கே தான் மாட்டி வச்சுருக்குறாங்க. இங்கே நிறைய வாழை மரம்லாம் இருக்குது. வாழைக்காயும் ஒரு காய் காய்ச்சிருக்கு. இங்கே ஒரு கொய்யா மரம் இருக்குது. இது உள்ளேருந்து நம்ம அவ்வளோதான். இந்த கல் பார்த்துக்கோங்க, இந்த கல் வந்து அந்த சீட்டி போட்டு அந்த வீட்டில் காலாக இருந்துச்சு. இது இப்போ வேஸ்ட்டாக தூக்கிட்டு வந்து போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து உள்ளார வந்துட்டோம். உள்ளார பாருங்கள் எவ்வளோ தென்னங்கன்று வச்சு விட்ருக்காங்கன்னு அம்மா. தென்னங்கன்று இங்கேயும் நிறைய குச்சிலாம் வச்சுருக்குறாங்க விறகு பற்ற வைக்கிறதுக்கு. இங்கே ஒரு தென்னங்கன்று இருக்குது. நம்ம வீட்டை சுற்றி நிறைய தென்னங்கன்று தான் இருக்கும். இங்கெல்லாம் பாருங்கள், இங்கே ஒரு கொய்யா மரம் இருக்குது. கொய்யா மரம் நம்ம வீட்டில் நிறையா இருக்குது. ஒரு கொய்யா மரம், 2 கொய்யா மரம், 3 கொய்யா மரம். நெக்ஸ்ட்டு நம்ம தோட்டத்துக்கு வந்துட்டோம். இங்கேயும் தென்னங்கன்று தான் நிறையா இருக்குது. இங்கே பாருங்க, இங்கே ஒரு கொய்யா மரம், அங்கே ஒரு கொய்யா மரம், அங்கே ஒரு கொய்யா மரம். கொய்யா மரத்துக்கு பஞ்சமே இல்லை. இங்கே ஒரு புளிய மரம். இது ஒரு 1/4 காணி வரும். இங்கே நம்ம தோட்டம் மட்டும் ஒரு 1/4 காணி வரும். நெக்ஸ்ட்டு இதில் என்னென்ன இருக்குது பார்ப்போம் வாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பேக் சைடில் இப்படி தான் இருக்கும். இங்கே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தென்னை மரம், கொய்யா மரம், வாழை மரம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம தோட்டத்தில் இருக்குது. உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள்.
ஃபுல்லாக வாழை மரம் அந்த சைடு ஃபுல்லாக. இங்கே ஒரு நாவப்பழ மரம் இருக்குது, பெரிய மரம் இருக்குது, நாவப்பழ மரம் நம்மளுது தான். இப்போ இங்கேருந்து நம்ம வீட்டை பார்த்தா தெரியும் பின்னாடி சைடு. இங்கேயும் பாருங்கள் கொய்யா மரம். இது பார்த்திங்கன்னா முத்துக்கொட்டை செடி, நம்ம வந்து விளக்கெண்ணெய் ஆடுவோம்ல அந்த செடி இங்கே இருக்குது. இவ்வளோ தான் அம்மா வீட்டு தோட்டத்தில். அந்த மூலையில் பார்த்திங்கன்னா மருதாணி செடி இருக்குது. ஆக்சுவலி இப்போது அம்மா வீட்டு தோட்டத்தில் என்னென்ன இருக்குதுன்னு உங்ககிட்ட காமிச்சிருக்கேன். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா அம்மா வீட்டு தோட்டத்தில் தான் இருக்குது. ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இப்போ உங்கள்ட்ட நான் மொட்டை மாடியில் ஏறி காட்டுறேன். மாடியிலேருந்து ஒரு வியூ பாருங்கள். இது என்னோடய மெத்த வீடு. ஒரு நாள் வந்து வீடு எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஹோம் டூராக நான் கொடுக்குறேன். அம்மா வீட்டில் எத்தனை வீடு இருக்குது, அந்த வீட்டில் எப்படி கட்டியிருக்கோம், என்னென்ன கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஹோம் டூராக நான் கொடுக்குறேன். இப்போதைக்கு கார்டன் டூர் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு மேலே இருந்து ஒரு வியூ காட்டுறேன். இப்போ நம்ம மாடிக்கு ஏறி வந்துட்டோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இங்கேருந்து பார்த்தா வயல் எல்லாமே சூப்பராக தெரியுது. பேக் சைடில் பாருங்க, மாடு அங்கே தான் போயிட்டு கட்டிட்டு வந்திருக்காங்க அம்மா. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5 மணி வரைக்கும் அந்த மாடு அங்கே தான் மேயும். ஈவினிங்காக போயிட்டு ஓட்டிகிட்டு வந்துடுவாங்க. இப்படி தான் இருக்கும் அம்மா வீட்டு தோட்டம். அம்மா பார்த்தீங்கன்னா அங்கே சாதம் கிண்டிட்டு இருக்காங்க. அம்மா வீட்டு தோட்டத்தை உங்களுக்கு இப்போது சுற்றி காமிச்சிட்டேன். இப்போ ஒரு வியூ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அம்மா வீட்டோட தோட்டம் ஃபுல்லாக உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம அக்கா வீடு சீட்டி, இது மேலேயே நடந்து போகலாம், அது வரைக்கும் போயிட்டு வரலாம். பட் சீட்டி வந்து ஒடுக்காயிடும், நம்ம ஏறி போக வேணாம். இது வந்து அக்கா வீடு, இந்த மெத்த வீடு என் வீடு, அங்கே ஓட்டு வீடு, இது மாட்டுக்கு கட்டியிருக்க சீட்டி வீடு, இது வந்து கிச்சனுக்கு போட்டிருக்கிற சீட்டி வீடு. எங்கள் அம்மா மேரேஜ் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் வந்து வச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா காயாயிடுச்சு. முருங்கை மரம் இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு சின்னதாக ஒரு முருங்கை மரம் வந்திருக்கு. இதெல்லாம் பக்கத்து வீடு. நம்ம வீட்டிலே பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து பறித்து அதை வெட்டி இங்கே மெத்தையிலே காய வச்சு அந்த தேங்காய் எடுத்துகிட்டு இந்த மாதிரி போட்டுருவாங்க மட்டையை. இது வந்து கொளுத்துறதுக்கு, அடுப்பு எரி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அம்மா வீட்டோடைய பேக் சைடில் வியூ எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். எங்கள் ஊர் விருத்தாச்சலம் பஸ்ஸு வருது. இந்த பஸ்ஸு தான் 2ஆம் நம்பர் விருத்தாச்சலம் போகிற பஸ்ஸு. இப்போ உள்ளார போயிட்டு ரிட்டன் வெளியில் இந்த வழியாக தான் வெளியில் போகும். அம்மா பார்த்திங்கன்னா சாதம் வடித்து விட்டுட்டாங்க, மாட்டுக்கு கஞ்சி போட்டிருக்குறாங்க. நம்ம வீடு பார்த்திங்கன்னா அந்த தென்னை மரம் பாருங்கள், தெரியுதுங்களா? அங்கே இருக்குது நம்ம வீடு. ஸோ அம்மா வீட்டோட தோட்டம் உங்களுக்கு சுற்றி காமிச்சிட்டேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். என்னோட பிரதர் பார்த்தீங்கன்னா திருப்பதிக்கு போயிட்டு வந்திருக்கான். அதனால் லட்டு வாங்கிட்டு வந்திருக்கான், திருப்பதி லட்டு. காட்டுறா தம்பி, காட்டுறேன் பாருங்கள். திருப்பதி லட்டு
திருப்பதிக்கு போக முடியாதவங்க இந்த மாதிரி கொண்டு வந்து கொடுக்குறவங்க கிட்டே தான் அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிடுங்க, அவ்வளோ நல்லது. இப்போ இந்த வருஷம் என்னால் திருப்பதி போக முடியல, அந்த பிரசாதமாச்சும் சாப்பிட முடியுது. காட்டுறேன் பாருங்க. திருப்பதி லட்டு, திருப்பதி லட்டு பாருங்க, சூப்பராக இருக்குது. நம்மளால் திருப்பதி போக முடியலனாலும் அந்த பிரசாதத்தையாச்சும் சாப்பிட முடியுது. அது மாதிரி தான் இப்போது நம்ம பிரதர் வந்து திருப்பதி போயிட்டு லட்டுலாம் எடுத்து வந்திருக்கிறாரு. அம்மா வீட்டோட கார்டன் டூர் இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு அம்மா வீட்டோட ஹோம் டூர் கொடுக்குறேன். இந்த கார்டன் டூர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.